நீ கர்த்தருடைய மனுஷன்டா, நீ இப்படிப்பட்ட பொல்லாப்புக்கு உன்னை நீ விற்றே போட்ட. நிலைமை இல்லை உனக்கு. அவன் நிலத்தில் போய் கையை வைக்கிற. அது ஏதோ அப்பன் சொத்தை வச்சுன்னு ஓட்டின்னு இருக்குதுங்க. சிலதெல்லாம் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிலே வாழ்ந்துன்னு இருக்கும். அது விட்டால் வேறு எதுவும் தெரியவும் தெரியாது. பாவம், அந்த எல்லையை விட்டு போனால் அவன் அவ்வளோதான், அவன் செத்துருவான். சில பேர் இவன் எல்லையாலேயே செத்துட்டான். அதான் அரசியல் அதிகாரம். கர்த்தருடைய பார்வைக்கு அது மிகப்பெரிய பொல்லாப்பாக இருக்குது. அது எளியவர்களுடைய ரத்தம். அவன் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் வாழ்கிறானோ இல்லை அவனுடைய பொண்டாட்டி விட்டு மாமியார்கிட்ட சொத்தோ, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ ராஜா, நீ நினச்சா என்ன வேணால் செய்யலாம். நல்ல விதமாக செஞ்சு நீ சம்பாரிச்சுக்கோ. இன்னொருத்தரை தட்டி பறிக்கிற அந்த பொல்லாப்பு உன் வீட்டு மேலே திரும்பாதா? இவங்க வீட்டில் பார்த்தீங்களாக்கா அந்த எரபையாமுடைய சாவும் நம்ம மேடமுடைய சாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாய்கள் தின்ன ஆரம்பிச்சிடுச்சு.